கேக்குறோம். ஒரு லவச பூ கேட்கவே எங்களுக்கே அசிங்கமா இருக்கும். இப்ப இருக்கிற லவ்லாம் வேஸ்ட்டுப்பா. இந்த காலத்துல ஆம்பளை புள்ளைங்கள கூட நம்பிலாம் பொம்பளை புள்ளைங்கள நம்பவே முடியாது. உங்க பேர் என்னக்கா? என் பேர் சசிகலாப்பா. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 7 வயசுல இருந்து இந்த வீட்டுல பூ வைக்கிறேன். 7 வயசுல இருந்து வச்சிருக்கீங்களா? அப்போ வந்து நீங்க வந்து அந்த காலத்து ஒரு நிலைமைய பார்த்திருப்பீங்க. இந்த காலத்துல இருக்க நிலைமைய நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பத்துல இருந்து நீங்க பூ வச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இருந்த வருமானம் எப்படி இருக்கு? இப்ப இருந்த வருமானம் உங்களுக்கு எப்படி அப்ப இருக்கு? 100 ரூபாய பார்த்தாதான் நம்ம குடும்பத்து செலவுக்கு ஆகும். ம். இப்போ 5000 வந்தா கூட பத்த மாட்டேங்குது. விக்கிற 1000 ரூபாய் முதல் போட்டாலும் 500 ரூபாய் தான் கிடைக்குது. அது ஃபர்ஸ்ட் மாரி வியாபாரம் சொல்ல முடியாது. அப்ப இருந்த வியாபாரம் வேற, இப்ப இருக்கிற வியாபாரம் வேற. மாறி மாறி இருக்குது. ஒரு நாள் வியாபாரம் ஆகும், ஒரு நாள் வியாபாரம் ஆகாது. இப்போ வந்து அப்போ வந்துலாம் வந்து நீங்க ஒரு 5 ரூபாய் சொல்ல போனா கூட 5 ரூபாய் கையில நிக்கும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு 500 ரூபாய் வந்தா கூட கையில பத்த மாட்டேங்குது. அப்போ ஃபேமிலி எப்படி ரன் பண்றீங்க நீங்க? என்ன பண்றது, ரன் பண்ணி தான் ஆகணும். எப்படியோ பார்த்து சிக்கனம் பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனம் பண்ணா. ஆனா 1 ரூபாய் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபேமிலிய பார்த்தாலும் ஒரு 10 ரூபாய் எடுத்து வைப்போம். இது இல்லாத டைம்ல ஓதுவோம், ஒரு நல்லது கெட்டது செய்வோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கடன் வாங்கிதான் செய்யற மாதிரி இருக்கு. அந்த கடத்தை கொடுக்கறதுக்கே கரெக்டா இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து பீச்ல வந்து 7 வயசுல இருந்தே இருக்கீங்க. நீங்க அப்போ வந்து எல்லா லவர்ஸ் வருவாங்க. அப்போ நிறைய கூட்டம் இருந்தது பீச்ல. அப்போ இருந்தது பரவாயில்ல, மக்கள் இந்த மாதிரி நல்லா இருக்காங்கன்னா, இல்ல இப்போ இருக்கிற மக்கள் நல்லா இருக்காங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் தான்ப்பா வர லவ்வர்ஸுங்களாம் நல்லா வருவாங்க. ஜனங்களும் நிறைய இருக்கும். கேட்ட உடனே ஒரு வார்த்தை, ஆனா வாங்காதவங்க பாவத்தை பார்த்து கெஞ்சி கேட்டா எப்ப வாங்கி கொடுப்பா பொண்டாட்டிக்கணும்னு வாங்குங்க. அதுங்க இல்லைன்னா நாங்க இல்ல சொல்ல போனா. லவ்வர்ஸுங்க இல்லைன்னா நாங்கல்ல. அதுங்களால 10 ரூபா சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம். அதுங்க இல்லைன்னா நாங்க தான் படிக்கல, எங்க புள்ள குட்டினா படிக்கிட்டோம்னா கேக்குறோம். ஒரு லவச பூ கேட்கவே எங்களுக்கே அசிங்கமா இருக்கும். நாங்களும் லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணோம். அதுங்களே என்னைக்கோ ஒரு நாள் வரும். லவ் மேரேஜாக்கா? சூப்பர்க்கா, கை கொடுங்க. உங்களோட லவ் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்களேன். நீங்க வந்து இல்ல எத்தனை வயசுல லவ் பண்ணீங்க? நான் லவ் பண்ணது வந்து 17 வயசு இருக்கும். 17 வயசுல லவ் பண்ணீங்க. இப்பெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து 17 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 13 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 17 வயசுலயே நாங்க வந்து லவ் பண்றப்போ ஆனா 1 மாசம் தான் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. கிட்ட கூட உக்காந்து பேச மாட்டாங்க. நாங்க வந்து வருவாரு, பேசுவோம். இங்க இருந்து கனாலே பேசிப்போம், வீட்டுக்கு போயிடுவோம். ஒரே ஒரு வாட்டி தான் வெளியே போனோம். அங்க போனோடனே எங்க அப்பா அம்மா கிட்ட யாரோ சொல்லி அங்கேயே வந்துட்டாங்க. பயந்து 2 பேரும் தனித்தனியா போயிட்டோம். அதுக்கப்புறம் 1 மாசம் வீட்டுல பிரச்சனை நடந்தது. மறாத மாசம் நாங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணோம். மாமியார் வீட்டு சப்போர்ட் இருந்தது. அப்பா அம்மா வீட்டு சப்போர்ட் இல்ல, மாமியார் வீட்டு சப்போர்ட். இப்ப பரவாயில்ல. இப்போ வந்து உங்க கணவர் வந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா அவர் எது மூலியமா உங்களுக்கு பிடிச்சிரு, எதனால நீங்க அவரை லவ் பண்ணீங்க? இன்னமும் அவர் உங்க கூடயே தான் இருக்கிறாரு. இன்னமும் உங்களுக்கு அவர் பயந்துட்டு தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். எந்தனால அவர் உங்களுக்கு பிடிச்சிரு? எனக்கு வந்து எதனால பிடிச்சுன்னா அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. குடும்பத்தை, அப்பா அம்மாவை, அப்பா இல்ல அப்பா லவ் பண்ண சொல்லுவேன். அம்மா இருந்தாங்க. அம்மாவை நல்லா பாப்பாரு, அக்கா தங்கச்சிங்களை நல்லா பாப்பாரு, குடும்பத்தை நல்லா மெயின்டைன் பண்ணின்னு வருவாரு. அது லவ் பண்றப்ப அப்படி இருந்தாரு. இப்ப கல்யாணம் பண்ணி கொஞ்சம் மாறிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் அக்கா தங்கச்சிங்க கூட இருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுவாங்க, கொள்ளுவாங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியும்னா, எங்க மாமியார் கிட்ட பூ கட்ட போடுவேன். அப்ப வந்து பழக்கமானதுதான் எங்க வீட்டுக்காரர். அதனால அவங்க குடும்பத்தை பார்த்தா அவர் கேரக்டரை புடிச்சு போய் தான் லவ் பண்ணேன். அப்புறம் அப்பா அம்மா வந்து பேசினாங்க, கொண்டாங்க. ஆனா எங்க வீட்லயே எதுவும் செய்யல, அவங்க வீட்லயே எதுவும் செய்யல. 2 பேரும் கஷ்டப்பட்டோம். எங்களுக்கும் 3 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. நல்லா கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா நல்லா இருக்கும். ஒரு சண்டை சாடி வந்தா கூட அப்பத்திக்கு அப்பயே அப்பப்போ சண்டை போட்டுப்பா, அப்பப்போ முடிஞ்சிடும். இது வெடிச்சா சண்டை, நைட் ஆனா சண்டை போயிடும். அது மாரி சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க வந்து அப்போ வந்து லவ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இது வந்து இப்போ இருக்கிற லவ் பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப இருக்கிற லவ்லாம் வேஸ்ட்டுப்பா. அது அப்ப வந்து லவ் பண்றதுன்னா, இப்ப நான் எங்க வீட்டுக்கார லவ் பண்ணா இவருதான் வேணும்னு முடிவுல லவ் பண்ணேன். இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்கள கூட நம்பிலாம் பொம்பளை பிள்ளைங்கள நம்பவே முடியாது. என்னடா இந்த அக்கா ஒரு பொண்ணா இருந்ததுன்னு இப்படி பேசுறாங்களே நினைக்காதீங்க. ஏன்னா நான் பீச்ல வியாபாரம் பண்றேன், நான் பாக்குறேன் சொல்றேன். அப்பயே பாத்துருக்கேன். நான் லவ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த 7 வயசுல இருந்து பீச்ல பூ வைக்கிறேன். லவ்வர்ஸுங்க வருவாங்க, கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரிதான் லவ் பண்ணா 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணின்னு வரவங்க. எனக்கு விபரம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணின்னு போற வரைக்குமே ஒரு பொண்ணு லவ் பண்ணின்னு வந்துச்சு, கேரளாக்கார பொண்ணு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போற பேர் தான் 5 வருஷமா வியாபாரத்துக்கு வரல. அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற போன் எல்லாம் அப்ப எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் லெட்டர் மூலியமா தான் பேசுவோம், கொள்ளுவோம். அதனால இப்போ அப்போ வந்து போன் இல்ல, அதனால வந்து நாங்க இந்த மாதிரி இருந்தோம், கட்டுப்பாடா இருந்தோம். இப்போ இந்த காலத்துல வந்து போன் வந்துதான் எல்லாம் கெட்டுட்டாங்களா, இல்ல அதுக்கு வேற காரணம் என்ன இருக்குதா? முக்கிய காரணம் போனாலதான் கெட்டது. போன் கொடுத்தவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிருக்கணும். இது தேவையில்லாதெல்லாம் நெட் ப்ராப்ளம் போட்டு அது சின்ன சின்ன பசங்களே கெட்டுருது. மெயின் கெட்டு போன காரணமே போனாலதான். பசங்க கெட்டு போன காரணமே போனால.
வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா போன்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ம். சிலதுங்க என்ன பண்ணுது, நல்லதை பார்த்துன்னு சொல்ல கெட்டது. நானே எங்க வீட்டுக்கார செல்லத்து ஒரு வீடியோ பார்த்தேன், கெட்டது வருது. அது என்ன தோணுது, நம்ம அந்த நல்லதை பார்த்துன்னு சொல்ல கெட்டதை பார்க்கணும் போல தோணுது. ம். அந்த சூழ்நிலையை மட்டும் தான் மாத்துறேன். எது எது புடிச்சிருக்கோ அது மட்டும், நம்மளுக்கு எது எது யூஸ் ஆகுமோ அது மட்டும். அப்பெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு போய் தான் நம்ம இது பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. இப்பெல்லாம் இந்த பீச்லயே எல்லாமே நடக்குது. சொன்னா வெக்க கேடு. அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கார இங்க உட்காந்து, அப்ப அந்த லவஸ் நான்றதுல லவஸுங்களே நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன். அங்க உட்காருங்க, ஆம்பளை பிள்ளைங்க உட்காரம் பேசும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ணாங்களோ அத்தனையே இப்ப இங்க பண்றாங்க. அதான் பைக்ல போகும்போது கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. ரோட்லயே வந்து தப்பான ஒரு இதுலாம் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க நம்ம அதெல்லாம் பார்த்து நீங்க சலிச்சிட்டு சலிச்சிட்டு எப்படி விக்கிறதுன்னா, அவங்க கேட்டானான்றாங்க, எங்க விருப்பம் நாங்க பண்ணுவோம். நம்ம நல்லது சொல்றோம். நான் ஒரு 2, 3 பேர்கிட்ட சொல்லிட்டேன், பாப்பா இது மாதிரி இந்த தப்பு பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா லைஃப் வந்து இப்பதான் உனக்கு முடிவாயிட்ட பேர் நீ பண்ணலாம் போலாம். லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. எது வரைக்கும் கண்ட்ரோலா இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும். நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னா திருப்பி வர போறது. இந்த காலத்துல அப்படி கிடையாது. மாசமா இருந்தாலுமே கழிச்சிட்டு இது பண்ணிக்குதுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு பொண்ணுதான், என்னடா இது பொண்ணை பத்தி தப்பா பேசுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ இந்த பீச்ல பாக்குறோம், வருதுங்க மாசமாகறோம்னு சொல்லி ஆடுவோம். நாங்களே சொல்லுவோம் இது மாதிரி பண்ணுவாங்க. எத்தனையோ வசதியுமே தான் வந்துக்குது, ஊரை விட்டு ஓடியாந்துக்குதுங்க, போய்க்குதுங்க, வந்துக்குதுங்க. அதெல்லாம் ஒரே பிரச்சனை. அவங்கவுங்க சூழ்நிலை எப்படி. நம்ம கட்மானமா இருந்தா நம்ம அடுத்தவங்களுக்கு இதுவா இருக்கும். இப்பெல்லாம் வந்து லைஃப்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருட்டா ஆயிடுச்சு. வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா போட்டுடலாம், அது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த காலத்துல அப்படி கிடையாது. இதுதான் லைஃப்னா இதுதான் லைஃப், இதுதான் முடிவுனா முடிவு. நாங்க வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டோம். அப்பெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட நின்று பேச மாட்டோம். இப்பெல்லாம் சகஜமா ஆயிடுச்சு. அதுல எல்லாவும் நான் தப்பா சொல்ல, சின்சியரா லவ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதுல இப்ப 100ல 10 பேர்னாலும் அது மாரி இருக்கிறாங்க. 195 பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போறதுதான் இப்பெல்லாம். அது மாரிதான் இப்ப லைஃபே போகுது. இப்போ வந்து 2024 லவ் பண்ற இளைஞர்களுக்கு உங்களோட பதில் என்ன சொல்ல வரீங்க? அதை அப்படி கேமராவை பார்த்து சொல்லிருங்களேன். இளைஞருக்கு நான் என்ன சொல்றேன்னா, லவ் பண்றவங்க சின்சியரா லவ் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரி, நானும் ஒரு பொண்ணுதான், நீங்களும் மனுஷன்தான். நான் வந்து யாரும் தப்புன்னு சொல்லல. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைன்னு குடுத்தீங்கன்னா அதே மாரி நீங்க ஆம்பளை பிள்ளைங்களையும் ஏமாத்தக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்களையும் ஏமாத்தக்கூடாது. லைஃபை என்ஜாய் பண்ற வயசு, வாழ்ற வயசுதான் இது. இப்போ வந்து நீ இவனை விட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணாலும் அது கெட்ட பேரு தான். என்னப்பா சொல்ற? இப்ப நம்ம வந்து எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவன் மானா, இவன் சரியில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம திருத்தணும்னு பாக்கணுமா கண்டி, அதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போகணும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் மெயின் காரணம், தப்பே. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, சின்சியரா லவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. சொல்ல போனா லவ்வர்ஸ் எல்லாம் வந்து நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. எது அதுக்கு நம்ம பிடிப்பு கொடுக்கணுமோ அது அதுக்கு பிடிப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு போங்க, தப்பு கிடையாது. லவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஆசை வரதான். யாரும் ஆசை வராதுல்ல. ஸ்கூல் 9வது படிப்போம், பொறுத்து மேல ஆசை வரும். அது வேற லவ், இது வேற லவ். லைஃப்ன்றது வந்து வேற லவ். அந்த லைஃப்பை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்க லைஃப் அவங்க லைஃப் ஒண்ணு. நாளைக்கு இப்ப நான் இங்க பாத்துட்டு நாளைக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் உன்னை அந்த பையன் கூட பாத்தேனே, இந்த பையன் கூட பாத்தேன்னா அது தப்பு. ஐயோ நான் உன்னை இந்த பொண்ணு கூட பாத்தேன், அந்த பொண்ணு கூட பாத்தேன்னா அதுவும் தப்பு தான். நம்ம லைஃப்பை நம்ம பாத்துக்கணும், வாழணும். அதுதான் life. ஓகே, மாமா மருகையா சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க சொல்லுங்க. மாமா மருகையா சேனல், மாமா மருகையா சேனல் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல கிளிக் பண்ணுங்க, பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூக்கா. ஓகே.